கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போராட்டத்துல சஸ்பெண்ட் பண்ண முதலாளி 5000 ரூபாய் பணத்தை கையில கொடுத்து வெளியில அனுப்பிச்சிட்டாரு. வேலை போன உடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, 5000 ரூபாய் இருக்கு வசந்தா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த எடுத்து அதுல ஒரு அப்ப மிஷின் உங்களுக்கு தெரியும், ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு, ஒரு வைஸ் ஒண்ணு, கட்டிங் மிஷின் ஒண்ணு வாங்குங்க. அதுக்குள்ள செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிடுங்க. 250 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கினேன் சார். இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அந்த சைக்கிள். எங்க ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க. அதுலயே போய் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து இன்னைக்கு உயரமான பில்டிங் கட்டி இருக்காங்க. எப்படின்னு கேட்டாக்கா, டெய்லி கணக்கு போடுவோம். மாசத்துல இந்த மாசம் 100 ரூபாய் நிக்குதா, அடுத்த மாசம் அந்த 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய்க்கு இருக்கும். இப்படியே தான் யோசித்து இன்னைக்கு வந்து நிறைய இடம் ஈகாட்டாங்க எஸ்டேட்டுக்குள்ள இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வாடகை வரக்கூடிய அளவுக்கு எங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.